நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இப்போ என்ன கதைனா, தம்பியும் இன்னொரு பாப்பாவும் கேட்டுருந்தாங்க, சென்னை வீடியோ போடுங்க, சென்னை வீடியோ போடுங்கன்னு. சென்னையில் அப்படி என்ன பண்ணுங்கிறது தான் அந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நேராக போயிட்டு ஈக்காடு தாங்கல ஒரு ரூமை எடுத்தேன் நண்பர்களே. அங்கே தான் மெட்ரோ இருக்குது, மெட்ரோ பக்கத்துலேயே அந்த ரூம் இருக்குது. ஸோ அதனால தான் பழக்கப்பட்ட ஏரியான்ட்டு ரூமை எடுத்து நல்லா காலையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடைக்கு வெளியிலே வந்து ஒரு கருப்பு காப்பியை போட்டேன். அதாவது ரூமுக்கு வெளியிலே வந்து ஒரு கருப்பு காப்பியை போட்டேன். பையா தான் போட்டு கொடுத்தாப்புல, நெருக்குன்னு போட்டு கொடுத்தாப்புல. அதை குடிச்சிட்டு ரேப்பிட்டை புக் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அந்த அண்ணனும் வந்துட்டாப்புல. அண்ணன் பெயிண்ட் அடிக்க போவார் போல். ஹெல்மெட்டில் எதுவும் இல்லை, வந்தார் புச்சுன்னு போய்க்கினே இருக்கார். என்ன நான் ஹெல்மெட்டே போடல, போலீஸ் கிலீஸ் பிடிச்சா எதுவும் பிரச்சனை ஆகுமாண்ணா? அதெல்லாம் பிரச்சனையே ஆகுதுப்பா, காலைலனா எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பயப்படாமல் உட்காருனாரு. சரி, அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு கடையில் உட்காந்துருந்தோம். அதாவது நான் ரெகுலராக சாப்பிட்ற கடை சென்னையில் இருக்க சொல்ல, அந்த கடையில் போயிட்டு 3 இட்லியை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக படத்துக்கு போயிட்டேன் நண்பர்களே. என்ன படம்னு கேட்குறீங்களா? இதே முரளி. ஒரு மாதிரி லாங்காக இருந்தாலும் படம் ஓகேவாக இருக்குது நண்பர்களே, ஜாலி பண்ணலாம். அதை முடிச்சுட்டு நேராக எக்ஸ்பிரஸ் ஆகணும். சாரி நண்பர்களே, ஸ்கைவாக்கு போயிட்டேன். ஸ்கைவாக்கில் போயிட்டு ஒரு பிளாக் காஃபி, அதாவது பிளாக் காஃபி இல்லை, நான் ஒரு நார்மல் காஃபியை போட்டு கொஞ்சம் நேரம் மாலை சுற்றி பார்த்துட்டு நேராக ஆலந்தூர்கிட்ட வந்துட்டேன் நண்பர்களே. எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த நாய்களை பார்க்கல, நாய்க்குட்டிங்களை பார்க்கல, அங்கே நமக்கு ஒரு வேலை, அந்த வேலையை முடிக்கிறதுக்கோசம் தான் போன வேலை பக்காவாக முடிஞ்சிச்சு. என்ன வேலைன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீட்டில் கன்ஃபார்ம் சொல்கிறேன். அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் போணுச்சு நண்பர்களே. கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், அங்கே நிறையா ஹாப்பினிங்ஸ் பிளேஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஒரு இந்த லோடரு ஃப்ரைஸு செம்மையாச்சு, அது ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக மெட்ரோ ஏற வந்தாச்சு நண்பர்களே. மெட்ரோவில் ஏறி நேராக கிண்டிக்கிட்ட வந்து இறங்க வந்தோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு கருப்பு காப்பி பார்த்தா ஒரு லெமன் டீயை போடலாம். ஏன்னா சாப்பிட்டது ஒரு மாதிரி செரிமானம் ஆகலை நண்பர்களே, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அங்கேயே கிண்டிலேயே நம்ம லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டோம். ஏன்னா அங்கே தான் நமக்கு தஞ்சாவூருக்கு ட்ரெயின். அதாவது கிண்டிலேருந்து தாம்பரம் வந்துட்டு தாம்பரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு ட்ரெயின் ஏறுறோம். அதுதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் பண்ணல. ஒரு சின்ன ஒர்க்குனால தான் போனால், வேறு எந்த பெரிய விஷயமும் இல்லை. எல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு கமான்லேயும் டிஎம்மும் பண்ணி கேட்குறீங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. அப்புறம் என்ன நண்பர்களே, அன்ரிசர்வ் ரூமில் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு இடங்கிறீங்கன்னா சொர்க்கம். அருமையாக படுத்து தூங்கி அங்கேருந்து ஏந்திரிச்சு நம்ம ஊருக்கு வந்துட்டோம் நண்பர்களே. அவ்வளோதான் வீடியோ. நன்றி, பாய்.